அதே மாரி 2021 தேர்தல்ல திமுக, அதிமுக கூட்டணிகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா, 20,00,000 வாக்குகள் தான் வித்தியாசத்துல நெறைய தொகுதிகள் ஜெயிச்சாங்க. அதுக்கேத்த மாரி இந்த வாட்டி டிடிவி தினகரனும் அதிமுக கூட்டணிக்கு போயிருக்காங்க. அதே சமயத்துல அதிமுகல இருந்த ஓபிஎஸ் அவர்கள் இந்த பக்கம் திமுக கூட்டணிக்கு வந்திருக்காரு. தேமுதிகவும் இந்த பக்கம் திமுக கூட்டணிக்கு நான் வந்திருக்காங்க. ஒன்று சொல்லுகிறேன். ஸோ இந்த வாட்டி இந்த மாறும்னு பாருங்க, நெனைக்கிறீங்களா? டிடிவி தினகரன் எடப்பாடியோடு சேர்ந்தது சரியானது. நல்ல முடிவு. அவரிடம் இருக்கிற ஒரு 1,50% 2% வாக்குகள் ஒழுங்காக எதிர்த்தரப்பிலேயே நிற்கும். ஆகவே அவர் எடுத்த முடிவு சரியான முடிவு. அரசியல் முடிவு. டி நம்முடைய ஓபிஎஸ் திமுகவுக்கு போனதின் மூலம் கூட்டத்தோடு கூட்டமாக கலந்து விட்டார். அவருடைய தனித்தன்மையை அவர் இழந்து விட்டார். அவருக்கு அங்க அங்கீகாரம் கிடைக்காதுன்றீங்க. என்ன? அவருக்கான அங்கீகாரம் அங்க கிடைக்காதுன்றீங்க. இல்ல. அவருடைய நான் சொல்லுகிறேன், எடப்பாடிக்கு சமமாக இருந்து, இணை பொதுச் செயலாளராக இருந்து, நீ 2 எம்எல்ஏ இடத்தை முடிவு செய்தால், நான் 2 எம்எல்ஏ இடத்தை முடிவு செய்வேன். நீனும் நானும் கையெழுத்து போட வேண்டும். நீ 2 பேருக்கு போடு, நான் 2 பேருக்கு போடுகிறேன் என்று சொன்ன நிலை எவ்வளவு பெரிய நிலை. அதை விட்டு அவரோடு மோதி, அடித்துக் கொண்டு வெளியே வந்து, வெறும் வழக்கை போட்டு 5 ஆண்டுகள் மண்ணிலே உருண்டு ஒன்றும் நடக்காமல் கடைசியாக போய் எதிரியோடு சேர்ந்து விட்டாய் என்றால், அங்கேயும் போய் உன்னுடைய இடம் எதிரி. நீ இங்கே இருந்தது முதலிடம். எடப்பாடிக்கு இணையாக இருந்த இடம். எடப்பாடிக்கு 2வதாக இல்லை. எடப்பாடிக்கு இணையாக இருந்த இடத்தில் நீ இருந்தாய். 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்காய். இதை விட கூடுதல் பதவி உனக்கு என்ன வரப்போகிறது? நீ இனிமேல் கூட்டுறவுத்துறைக்கு மந்திரியாவதினால் ஆகப்போவது என்ன? இந்த ரகுபதியைப் போல, ஏவா வேலுவைப் போல, இவர்களைப் போல கூட்டுறவுத்துறைக்கு மந்திரியாகி உனக்கு என்ன ஆக போகிறது? முதலமைச்சர் பதவிக்கு மேல் முடிந்தால் நீ தலைமை அமைச்சராக போ, மத்திய அமைச்சராக போ. முடியாவிட்டால் வீட்டிலே போயிடும். வாழ்க்கை முழுவதும் எவனும் மந்திரியாக இருந்தவனும் இல்லை, எவனும் அதிகாரத்தை அனுபவித்தவனும் இல்லை. ஜவஹர்லால் நேரு போன்ற சிலர் விதிவிலக்கு. 17 ஆண்டுகள் பதவியில் ஏறினால் அவர் இறப்பின் போதுதான் பதவி விட்டு இறங்கினார். அது ரொம்ப அபூர்வம். அவர் செய்த தியாகங்களும் அவ்வளவு பெரியவை. இப்பொழுது நீ சொல்லுகிறாய், ஸ்டாலின் தேர்தலில் நிற்பீர்களா என்று கேட்கிறார்கள். ஸ்டாலின் அனுமதித்தால் நான் நிற்பேன். ஸ்டாலின் அனுமதித்தால் நான் நிற்பேன் என்று பேசியிருக்கிறார். எவ்வளவு கேவலமாக போய்விட்டாய். 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் ஸ்டாலின் விரும்பினால் நான் நிற்பேன், அவர் எனக்கு இடமளித்தால் நிற்பேன் என்று சொல்ல வேண்டிய நிலைமைக்கு ஏன் போனாய்? நீ எடப்பாடிக்கு சமமாக இடங்களை பகிர்ந்தெடுத்துக் கொண்டிருந்த நிலையிலிருந்து இப்பொழுது எங்கே வந்து நிற்கிறாய்? உன்னை ஏன் அவரை வெளியே தள்ள வேண்டிய கட்டாயம் குடைச்சல் கொடுத்து கொண்டே இருந்தாய். சரி, வெளியே போன பிறகு அந்த கட்சியில் இருக்கிற எவனாவது உன்னை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறானா? நீதான் இணைப்பு இணைப்பு என்று கத்தினாயே தவிர, அதிமுகவில் இருக்கிற எவனும் ஓபிஎஸ்ஐ கூப்பிட வேண்டும் என்று சொல்லவே இல்லையே.